சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிற ஒரு வார்த்தை மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். ஆமென். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்ட அந்த இயேசுவை தேடி அவர்கள் வருகிறார்கள். அதுதான் அந்த சம்பவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி இதற்குள்ள இருக்க ஆவிக்குரிய ரகசியத்தை தான் கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். ஆமென். பாருங்களேன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி வந்தாங்களாம். அந்த தூதனே அதுக்கு சாட்சி கொடுக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மகிட்டையும் கூட தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இவர்களைப் போல சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் தேட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதுக்குரிய ரிசல்ட் என்ன அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 8வது வசனத்தில் பாருங்கள். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி வந்த அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தது என்ன? மகா சந்தோஷம், பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். ஆமென். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவங்க என்ன செஞ்சாங்க? தேடி வந்ததுக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்கள் பார்த்தார்கள். இயேசுவை உயிருள்ளவராக பார்த்தார்கள், சந்தித்தார்கள். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? அவர் மரித்து போய்விட்டார் என்று வந்த இடத்துல அவர் உயிருள்ளவராக தன்னை காண்பித்து அவர்களை மகா சந்தோஷத்தோடு கூட அனுப்பி வைத்தாரே. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டுமானால் நாமும் கூட சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் தேடும்போது, அதாவது உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாரே, அந்த இயேசுவானவரை நீங்களும் நானும் தேடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி அந்த மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தாரோ அந்த உயிர் தெழுந்த வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளையும் வெளிப்பட பண்ணி உங்கள் வாழ்க்கையை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவர் மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் கூட பாருங்களேன், அநேகர் இயேசுவை தேடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். பின்னாடி பார்த்துருக்கீங்களா? ஒன்று சுகத்துக்காக. அன்றைக்கு அந்த ஜனங்கள் தேடி வந்தது போலவே அன்றைக்கு இயேசுவை சுகத்துக்காக தேடி வந்தாங்க, தன்னுடைய விடுதலைக்காக தேடி வந்தாங்க, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை அடையும்படியாக தேடி வந்தாங்க, தேவைகள் சந்திக்கும்படியாக தேடி வந்தாங்க. இப்படி பல காரணங்களுக்காக இயேசுவை ஜனங்கள் அந்த நாட்களில் தேடி வந்தாங்க. அதுதான் இன்றைக்கும் நடக்கிறது. இன்றைக்கும் அவரை அறிந்த பிள்ளைகளாகிய நாம் பல காரணங்களுக்காக அவரை தேடுகிறோம். அப்படிதானே? நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் மாறுவதற்காக, நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீருவதற்காக, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, வாழ்க்கையில் இருக்க தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, இப்படியாய் பல காரணங்களுக்காக இயேசுவை தேடுகிறோம். அவரும் என்ன செய்கிறார்? நம்ம தேடி வரும் பொழுதெல்லாம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார், நம்மளை சந்தோஷமாக அனுப்புகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட வேண்டுமானால், அவருக்கு ஒரு சாட்சியாக நீங்கள் மாறணும் அப்படின்னா, உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் சிலுவையில் மரித்த அவரை நீங்கள் தேடும்போது, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்கிற நாமம் அவருக்கு இருக்கிறது. அந்த நாமத்தை கொண்டு நீங்கள் அவரை தேடும்போது நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம், நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் மீட்கப்படுவோம், நம்முடைய குடும்பத்தில் இருக்க சாபங்கள் மாற ஆரம்பிக்கும், நம்முடைய குடும்பத்துக்குள்ள அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, நமக்குள்ள அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து வர ஆரம்பிக்கும். நாம் அது வரைக்கும் பார்த்தராத ஒரு சந்தோஷம், விடுதலையை நம்ம குடும்பத்திலே சரி நமக்குள்ளாகவும் சரி நாம் உணர ஆரம்பிப்போம். இதுதான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு அவர் தருகிற பிரதிபலன். அதனால் இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் இனிமேல் உங்களை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தேடுவது போல நான் உங்கள் சிலுவையில் அறையப்பட்ட என்னுடைய பாவங்களுக்காக அறையப்பட்ட உங்களை நான் தேடுவேன். அப்படி தேடும்போது இவர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கூட்டி கொடுத்து விடுவார். ஏன்னா
நீங்கள் அவரை நோக்கி அவருக்காக அவரை தேடும்போது அவர் உங்களுக்குரிய தேவைகள், உங்களுக்குரிய சுகம் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கொடுத்து என்ன செய்வார்? உங்களை ஆசிர்வதிப்பார், உங்களை நடத்துவார். அதுக்காக சுகத்துக்காக, விடுதலைக்காக தேவனை தேடவே கூடாதா அப்படி நான் சொல்லவே வரலை. அது எல்லாத்துக்குமே நம்ம ஆண்டவரைத்தான் தேடணும். ஆனால் பிரதானமாக உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் பரிகரித்து சிலுவையில் அவ்வளோ மகா கொடூரமான ஒரு மரணத்தை சந்தித்தாரே, அந்த அன்பு நிமித்தமாக அவரை நீங்கள் தேடுனீங்கன்னா அந்த அன்பு உங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமேன். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் தேடி உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை எங்கள் வாழ்க்கைகளுக்குள்ளாகவும் எங்கள் குடும்பங்களுக்குள்ளாகவும் நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க தேவனாகிய கர்த்தர் இன்றிலிருந்து எங்களுக்கு அந்த கிருபையை நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபித்து மன்றாடுகிறோம். ஜெபித்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து பொறுப்படுத்த ஆளுகை செய்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.